அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மானிடருக்கு வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர்தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்று நம்முடைய சிந்தனை கொடுக்கப்பட்டுள்ள திருப்பாடல் 145. பல்லவியாக நாம் ஜெபிக்கும் இறைவசனம், அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். இத்திருப்பாடலின் தலைப்பு என்ன என்று பார்த்தால் நமக்கு இந்த திருப்பாடலின் கருத்து புரிந்துவிடும். அதன் தலைப்பு அரசராம் கடவுள் போற்றி என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. போற்றி, அதாவது பிரைஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்கின்றோம். அதைத்தான் எபிரேயத்திலே தெஹிலா என்று சொல்லப்படுகின்றது. ஆக இது ஒரு புகழ் பாடல், புகழ்ச்சி திருப்பாடல் என்பது தலைப்பிலேயே வெளிப்படுத்தப்படுகின்றது. மேலும் இந்த திருப்பாடல் வரக்கூடிய சில வசனங்கள், குறிப்பாக முதலாவது இறை வசனம் எப்பொழுதும் போற்றுவேன், 21வது இறுதி இறை வசனம் எப்பொழுதும் போற்றுவதாக என்ற வசனங்கள் எல்லாம் போற்றியை மையப்படுத்தி எழுதப்பட்டிருப்பதினாலே இது ஒரு போற்றி அல்லது புகழ்ச்சி திருப்பாடல் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த புகழ்ச்சி திருப்பாடலிலே ஆண்டவரின் இரக்கம், அவரது அன்பு, அவரது நீதி முதலியவை நமக்கு நினைவூட்டப்படுகின்றன. அவரது அன்பையும் இரக்கத்தை, நீதியை நினைத்து நாம் அவரை போற்றி புகழ வேண்டும் என்பது தான் இந்த திருப்பாடலின் கருத்தாக, அழைப்பாக இருக்கின்றது. இந்த திருப்பாடலின் 2வது பகுதி, அதாவது 10வது வசனத்திலிருந்து 20 முடிய இறைவனை புகழ்வதற்கான காரணங்களையும், யார் யார் இறைவனை புகழ வேண்டும்
என்பதையும் குறிப்பிடுகின்றது. 10வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், உண்டாக்கிய அனைத்தும் ஆண்டவரை புகழ வேண்டும். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் என்று இந்த 10வது வசனம் நமக்கு சொல்கின்றது. படைப்பு என்பது கடவுளுடைய வெளிப்பாடு. அது அவருடைய அன்பின் வெளிப்பாடு, அவருடைய நன்மைத்தனத்தின் வெளிப்பாடு. எனவே படைக்கப்பட்ட அனைத்தும் கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் நன்மைத்தனத்தையும் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றன. எல்லா படைப்பும் ஆண்டவருடைய அந்த பராமரிப்பையும் இடைவிடாத அன்பையும் கவனிப்பையும் பெற்றுக்கொள்கின்றன. எனவே அவரது அக்கறையை அனுபவிக்கின்ற படைப்பு அனைத்தும் ஆண்டவரை புகழ வேண்டும் என்பதுதான் திருப்பாடலினுடைய ஆசிரியருடைய எண்ணமாக, கருத்தாக, படிப்பினையாக இருக்கின்றது. எனவே படைப்புகள் அனைத்தும் இறைவனை புகழ்ந்து அவரது பேரன்புக்கு சான்று பகர வேண்டும். 2வது, யார் ஆண்டவரை புகழ வேண்டும்? உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் என்று 10வது வசனத்தில் மீண்டும் வாசிக்கின்றோம். அன்பர்கள் என்றால் யார்? அன்பர்கள் என்றால் ஆண்டவருடைய உடன்படிக்கையை மிகவும் பிரமாணிக்கமாக கடைபிடிப்பவர்கள். அதாவது ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை நடத்துபவர்கள், ஆண்டவருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பவர்கள். அப்படி வாழுகின்ற இஸ்ராயலர் ஆண்டவரை புகழ வேண்டும் என்று திருப்பாடலின் ஆசிரியர் அறிவிக்கின்றார். இப்படி அன்பர்களுக்கு ஒத்த ஒரு கருத்து, ஒரு பதம் புதிய ஏற்பாட்டிலே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்று பார்த்தால், புனித பவுல் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவர்களை புனிதர்கள் என்று அழைக்கின்றார். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1 அதிகாரம் 2வது வசனம், கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு தூயோர் ஆக்கப்பட்டு இறைமக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ளவர்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். எனவே தூய்மையான வாழ்க்கை வாழ்பவர்கள் ஆண்டவரை புகழ வேண்டும். புனித அகஸ்தினார் குறிப்பிடுகின்றார், மனிதர்கள் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். அந்த இறைவனை புகழாமல் அவர்களால் வாழ்க்கையில் நிறைவை காண முடியாது என்று சொல்லும் பொழுது, மனிதர்கள் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள், அதுவும் குறிப்பாக ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறவர்கள் இறைவனை புகழ வேண்டும். புகழ்ந்தால் மட்டுமே வாழ்வில் நிறைவையும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அன்பர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், புனிதர்கள் இறைவனின் இடைவிடா அன்பை அனுபவிப்பதால் அவர்கள் இறைவனை புகழ்ந்து சான்று பகர வேண்டும் என்று திருப்பாடல் அழைப்பு விடுக்கின்றது. 3வதாக யார் ஆண்டவரை புகழ வேண்டும்? ஒடுக்கப்பட்டவர்கள், தேவையில் இருப்பவர்கள். இறைவன் அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளுக்காக இறைவனை புகழ வேண்டும். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகின்றார். தம்மிடம் பற்றுக்கொள்ளும் அனைவரையும் பாதுகாக்கின்றார். இப்படிப்பட்டவர்களும் ஆண்டவரை புகழ வேண்டும். இறைவனின் கருணை அனுபவிப்பவர்கள் அவரை புகழ்ந்து அவருக்கு சான்று பகர வேண்டும் என்று திருப்பாடல் இன்று அழைப்பு விடுக்கின்றது. நம்மையும் ஆண்டவரை புகழ்ந்து சான்று பகர, போற்றி சான்று பகர அழைப்பு விடுக்கின்றது. ஜெபம். ஆண்டவராகிய இறைவா, உம்மை போற்றி புகழ்கின்றோம். எங்களை படைத்ததற்காகவும் எங்களை அன்பர்களாக வாழச் செய்வதற்காகவும் எங்களுடைய தேவைகளிலே உதவி செய்வதற்காகவும் நன்றி. நன்மைத்தனத்தை எல்லாம் நினைத்து பார்த்து எப்பொழுதும் போற்றி புகழ்ந்து உமக்கு சான்று பகர அருள் தருவீராக. ஆமென்.